ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு மது vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணோம், மார்னிங்லேருந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற vlog மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே அம்மா எந்திரிச்சு வாசலிச்சு பச்சரிசியில் மாவு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்தாங்க. அது சரி, அதையே கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி இன்றைக்கி விநாயகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துட்ருந்தேன். அதில் இலையை வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சரி அதை போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு மேலே போய் மாவேலை பிக்க போனால் எனக்கு எட்டலை. சரி அந்த குச்சியை போய் எடுக்கலாம், அதை குச்சியை வச்சு பிக்கலான்னா அந்த குச்சி உடஞ்சி கிடந்தது. அதெல்லாம் சரி பண்ணி ஒரு வழியாக இலையெல்லாம் பிச்சுட்டேன். மேலே கீழே எல்லாம் சிந்தி அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வச்சுட்டு, சரி இப்போ உட்காந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது வந்துட்டு கார்ட்போர்டு, அப்புறம் ஃபெவிகாலு, கத்திரிக்கோல், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு வழியாக செய்யலாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அம்மா அதுக்கு நடுவில் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ என்ன அங்கே வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னாங்க. இருமா இதை செஞ்சு வச்சுட்டு காயட்டும், அதை வச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் அந்த நுனி இருக்குல்ல அதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஃபெவிகாலை வச்சு அந்த ஸ்டார்டிங் அந்த மேலே இருக்க இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் ஒன்று ஒன்றா ஒட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்க வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு விநாயகர்கிட்ட வைக்கல நல்லா சூப்பராகவே இருந்தது. நான் ஃபைனல் லுக் வந்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இதை வரையும் காய வச்சுட்டு அம்மா நீ வா ஹெல்ப் பண்ணு அப்படின்னாங்க. சரி வா அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெல்லத்தை நுணுக்க சொன்னாங்க. வெல்லம் வந்துட்டு சரி அருவாமனை நுணுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா அதுக்கெலாம் நேரம் இல்லை, நீ வந்துட்டு ஒரு துணியில் போட்டு சுத்தியில் வச்சு 2 அடி அடித்த அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு துணியிலையும் போட்டு சுத்தியில் எடுத்து 2 அடி அடித்தேன். எல்லா வெல்லமும் வந்துட்டு நொறுங்கிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற வெல்லம் எல்லாத்தையும் போட்டு அது என்னது கொத்திட்டு இருந்தேன். கொத்துனா அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணி அப்புறம் தேங்காய் திருவு அப்படின்னாங்க. சரி தேங்காய் உடச்சி கொடுங்க அப்படின்னே. அதை கூட உடச்சிக்க முடியாத உன்னையால் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் உடச்சி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் உடச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நல்லா திருவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈர அரிசியை வந்துட்டு ஊற வச்சு மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு கொழுக்கட்டை செய்வாங்க வீட்டிலையே. அதனால அதை வந்துட்டு சலிச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் உட்காந்து அப்படியே சலிச்சுட்டு வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நான் எப்போதாம்மா போய் பிள்ளையார் செய்கிறது அப்படின்னே. பிள்ளையார் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டில் களிமண்ணும் கிடையாது. பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் அவங்க தோட்டத்தில் தான் இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். அதை போய் வாங்க போய்ட்டு பிள்ளையாரும் அழகாக செஞ்சிட்ருந்தேன். ஆனால் அந்த களிமண் எனக்கும் செஞ்சு கொடு அப்படிங்கவும் ஏற்கனவே என் தங்கச்சி ஒன்று செஞ்சிட்ருந்தா, நான் ஒன்று செஞ்சிட்ருந்தேன், என் தம்பி ஒன்று செஞ்சிட்ருந்தான். 3 பிள்ளையாராக இருக்கா. சரி அந்த ஆண்டி ஒன்று கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னோடய பிள்ளையார் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் வரையில் அவங்க வீட்டுக்கு வெளியில் அருகம்புல் இருந்தது, அதையும் பிச்சுட்டு வந்துட்டேன். நிறையா சரி சாமிக்கு வந்து வச்சுட்டு கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா என் தம்பி வந்துட்டு அழகாக, நான் கூட அவ்வளோ அழகாக செய்யலை, அவன் அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தான். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நான் எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். அவன் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சுட்டு வச்சுருந்தான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி செஞ்ச பிள்ளையார் இது. அவள் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லா தான் செஞ்சுருந்தா, சூப்பராக செஞ்சுருந்தா. மேலே பெயிண்ட்லாம் வச்சுட்டு செயின்லாம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா நீ ரெசிபி கேப்சர் பண்ணுறதுனா வா அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு சரிம்மா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஈரரிசியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து சளிச்ச ஈரரிசியெல்லாம் எடுத்து இட்லி கொப்பரையில் வேக வச்சுக்கிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நல்லா அந்த கட்டியே இல்லாமல் கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு உப்பு வந்துட்டு நம்ம தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். தண்ணியில் கலந்து வச்சுட்டு உப்பு தெளிக்கணும். ஏன்னா உப்பு அப்படியே போட்டால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த தண்ணி எடுத்து அப்புறம் சுடுதண்ணி தான் நம்ம ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினா வந்துட்டு எல்லா இடத்துலையும் இதாகாது. சுடுதண்ணி ஊற்றி எல்லா இடத்துலையும் இது பண்ணி மாவு இப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அது என்னது
வாழை இலை பற்றாக்குறை இது எல்லாமே இருக்கிறனால இந்த ஹோட்டலில் பார்சல் ஷீட் தருவாங்க பார்த்தியா, அது வந்துட்டு நாங்கள் டிஃபன் பாக்ஸ் மூடுறதுக்காக வந்துட்டு அது ஒரு பார்சல் ஷீட்டாக ஒரு பண்டில் வாங்கி வச்சுருக்கோம். அதனால அதில் போட்டு அம்மா வந்துட்டு அதில் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதுலேயும் சூப்பராக தான் வந்தது. ஏன்னா அது ஒரு பட்டர் ஷீட் மாதிரியே இருக்கும்ல, அதனால அதில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் தேங்காய், பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் எள்ளு வந்துட்டு பொடிச்சு வச்சுட்டு அதையும் இது பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அது ஏலக்காய் போடுறத நான் கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏலக்காய் தூளும் போடணும். இதெல்லாம் போனால் பூர்ணம் ரெடி ஆயிரும். அப்புறம் அந்த பார்சல் ஷீட்டில் தட்டி எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வந்துட்டு இட்லி கொப்பரையில் வச்சுட்டோம். இட்லி கொப்பரையில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொழுக்கட்டை வந்துட்டு அம்மா நியூவாக ட்ரை பண்ணாங்க. அது வந்துட்டு நான் கேப்சர் பண்ணலை. இது எப்படின்னா பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இது பண்ணி எடுத்திருந்தாங்க. அதை என்னான்னு ரெசிபி கேட்டு நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்ததை எடுத்து குக்கரில் போட்டுட்டு 5 விசில் விட்டுட்டு நான் வந்துட்டு பூவெல்லாம் பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரௌண்டிங்கில் போயிட்டுருந்தேன். அதையும் எனக்கு 8:30 வரைக்கும் பூவை பிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எருக்க மாலை போடுவாங்க பார்த்தியா, அது எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே இருந்தது. அதனால் அதையும் போய் பிச்சுட்டு எவ்வளோ தான் எருக்க மாலை நம்மளுக்கு கிடச்சாலும் அந்த 21 பூ தான் அம்மா வந்துட்டு நீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் கோர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பூஜை அறைக்கிட்ட வந்துட்டு மாவு கோலம் போட வந்தாங்க. அதையும் கேப்சர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இதுதான் நான் பண்ணின டெக்கரேஷன் ஒர்க்கு. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த மா இலையிலே போட்டுட்டு எங்கள் வீட்டில் நான் பரதநாட்டியம் ஆடுவேன் அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு அதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் போட்டு வச்சுட்டு அப்புறம் அரச இலை வச்சு அதுக்கு மேலே பிள்ளையார் எடுத்து நான் வச்சேன். டெக்கரேஷன் ஒர்க்லாம் எல்லாமே என்னோடது. எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு தம்பி செஞ்ச பிள்ளையார். அவனுக்கு இதுவே செம்ம பெட்டரு, சூப்பராக செஞ்சுருக்கான். அடுத்து வந்து இது என் தங்கச்சி செஞ்ச பிள்ளையார். எப்பயுமே எங்கள் வீட்டில் 2 பிள்ளையார் தான் இருக்கும். அதனால் இந்த வருஷமும் 2 பிள்ளையார் நாங்கள் வச்சோம். அடுத்து வந்துட்டு பூநூல் போட்டேன், நானே செஞ்சு போட்டேன். அப்புறம் அந்த பிள்ளையாருக்கும் குட்டி பிள்ளையாருக்கும் வந்துட்டு பூநூல் போட்டோம். அப்புறம் எருக்க மாலை வந்துட்டு எடுத்து போட்டேன். முழுக்க டெக்கரேஷன் எல்லாமே என்னோடது. இதுவும் எப்படி இருந்தது, எல்லாம் எப்படி இருந்ததுன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரே ஹேண்டில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா அதனால் சரியாக போட முடியல, விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் திருப்பியும் கரெக்ட் பண்ணேன். அப்புறம் அருகம்புல் 2 பிள்ளையாருக்கும் வச்சுட்டு அப்புறம் அந்த எல்லோ கலர் பூ, அது பேர் மறந்துருச்சு, அந்த பூவு, அப்புறம் இருக்க எல்லா பூவையும் வச்சு சாமிக்கு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணேன். அல்லிப்பூ வந்துட்டு ஒரே ஒரு பூ தான் கிடச்சிச்சு. நானும் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஒரு பிள்ளையார் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தாமரை பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடுவில் வச்சுட்டேன். 2 பிள்ளையாருக்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவில் வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு நான் பண்ண டெக்கரேஷன் லுக்கு. சூப்பராக இருந்தது அப்படி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு என் தங்கச்சி வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டா. அவள் வருவான்ட்டு உட்காந்துருந்தோம். வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் டைம் ஆகிடுச்சு, அப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே பண்ணிடலாம், அவள் வந்து அப்புறம் சாமி கும்பிட்டுக்கிட்டோம், படையில இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும், வந்து கூட சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அதுக்கு நடுவில் நான் போய் விளக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மறந்துட்டேன். கடைசியில் அப்புறம் அம்மா போய் விளக்கிட்டு வந்துட்டு அப்புறம் விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு படையல் போட்டோம். படையல் போட்டதுக்கப்புறம் நான் வந்து படையல் இலையை தப்பாக போட்டேன். இதில் வந்துட்டு தப்பாக இருக்கிறது தான் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்து திட்டி இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும், சாமி சாப்பிட்ற மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் வந்துட்டு தப்பாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இலையை வந்துட்டு திருப்பி வச்சாச்சு. அப்புறம் அவல், ஃப்ரூட்ஸு, இது வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு மாவும் தேங்காயும் போட்டு சும்மா உப்பு போட்டு உப்பு கொழுக்கட்டை மாட்ட செஞ்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் அம்மா நியூவாக ட்ரை பண்ண கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் எப்போதும் செய்கிற கொழுக்கட்டை. இது எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் அப்புறம் அவல் மேலே கொஞ்சோண்டு வெல்லம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்லமும் வச்சோம். அப்புறம் அம்மா வந்துட்டு அந்த கேப்பில் போனதுக்கப்புறம் நான் என்னென்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வந்துட்டு என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டாங்க.
சரிம்மா விடுங்கம்மா என்னால் எனக்கு தெரில அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அப்படி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் வந்துட்டு காமிச்சான். அதுக்கப்புறமேட்டு கொழுக்கட்டைலாம் எடுத்து நானும் தம்பி அம்மா என் தங்கச்சியும் வந்துட்டா. அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய்.